6 காடையை வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது 2-3 தடவை நல்லா போட்டு அலசி எடுத்துக்கிட்டு அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு நல்லா பிரட்டி விட்டு நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா கழுவிக்கணும். நல்லா கழுவி நல்லா தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை அரைச்சி வச்சுக்கணும். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 கை சோம்பு, 1/2 ஸ்பூனு சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அரைச்சி வச்ச பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரலும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கின உடனே இஞ்சி வெங்காயத்தையும் அரைச்சி வச்சது ஒரு 3 ஸ்பூனு போட்டு அது ஒன்று சேர நல்லா பச்சை வாசம் போகிற வரலும் நல்லா வதக்கி விடணும். இல்லை நல்லா வதங்கினோடனே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பிரட்டி விட்டு கழுவி வச்ச காடையை அதில் போட்டு ஒன்று சேர நல்லா வதக்கி விடணும். தேவைக்காக உப்பு, நல்லா வதங்கினோடனே 1 டம்ளர் தண்ணி அது வேகிற அளவுக்கு போட்டு லேட்டாகிடுச்சுன்னு நான் குக்கரில் போடுறேன். இப்படியே கடாயில் கூட செய்யலாம். இப்படி எல்லாம் ஒன்றா சேர மூடி விட்டு அப்படியே கடாயில் கூட செய்யலாம். கொத்தமல்லி தழை அதில் போட்டு நல்லா பரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறணும். குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு தான் இறக்கி மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டால் காடை வறுவல் ரெடி.